நான்காவது செய்தியாக, அமரன் படத்தை ஒட்டி தமிழகத்தில் பயங்கரவாதத்தை தூண்டும் விதமாக செயல்படுவதால் ஜவாஹிருல்லா மீது நடவடிக்கை எடுக்கும்படி கவர்னரிடம் மனு கொடுத்திருக்காங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியான நடவடிக்கை எடுப்பார்களா? மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிக்கணும். காரணம் என்னன்னா, இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே பதவி பிரமாணம் ஒரு எம்எல்ஏ, அவர் பாபநாசம் தொகுதியுடைய எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏவாக பதவி ஏற்றவர் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக பேசுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் அவர் அமரன் படத்திற்கு எதிராக பல இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் குரல் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் எஸ்டிபிஐ அமைப்பு அமரன் திரைப்படத்தை தயாரித்த ராஜ்கமல் இன்டர்நேஷனல், கமலஹாசனுடைய கம்பெனி, ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதை எதிர்த்து பெரிய போராட்டம் பண்ணாங்க. ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம், அவர் வீடை முற்றுகையிட பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அவருக்கு எதிராக ஊடகங்களிலே தொடர்ச்சியாக ஒரு மிரட்டலை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய குடும்பாவியை எரித்தெல்லாம் போராட்டம் பண்ணது பார்க்குறோம். மேலும் பல அடிப்படைவாத அமைப்புகள் அவருக்கு எதிராகவே குரல் கொடுத்து வருகின்றன. இந்த ஜவாஹிருல்லா என்ன சொல்றாருன்னா, அந்த அமரன் திரைப்படம் மண் உரிமைக்காகவும் தன் உரிமைக்காகவும் போராடிய போராளிகள், அந்த போராளிகளை யூனிஃபார்ம், அதாவது இராணுவத்தை சொல்றார், யூனிஃபார்மில் இருந்த சில வன்மம் கொண்ட ஆட்கள் அந்த போராளிகளை வேட்டையாடினார்கள் அப்படின்னு. அந்த வேட்டையாடப்பட்டவர்கள் யாருன்னா, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு யூனிஃபார்ம்ல இருந்த ஒரு வன்மம் பிடித்த ஒரு ஆள் அப்படிதான் அவர் சொல்றாரு. அவருடைய பதிவுல மண் உரிமைக்கும் தன்னுரிமைக்கும் ஜனநாயக வழியில் போராடியவர்கள் யாருன்னா ஜெய்ஷ் இ முகமது. ஜெய்ஷ் இ முகமது யாரு? பாகிஸ்தான்லேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு, குண்டு வைத்து பலரை கொன்றிருக்கிறார்கள். இது லஷ்கர் இ தொய்பா, இது போன்ற ஒரு பயங்கரவாத அமைப்புகள் இதெல்லாம் மண்ணுரிமைக்காக போராடுதான், தன்னுரிமைக்காக போராடுதான். எங்க? காஷ்மீர்ல. இவர்களுக்கு எதிராக பலர் சீருடையில் ஒளிந்துள்ள வன்ம மிருகங்கள், ஆர்மியை சொல்றாரு, ஆர்மிய இந்திய இராணுவத்தை வன்மம், அதாவது யூனிஃபார்ம் போட்ட, இந்திய மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்ட வன்மம் பிடித்த மிருகங்களால் வேட்டையாடப்பட்டனர், 900 பேர் காணாமல் ஆக்கப்பட்டனர் அப்படிங்கிறாருன்னா, இந்திய இராணுவத்தை இதை விட கொச்சைப்படுத்த முடியாது. அதுவும் ஒரு எம்எல்ஏவாக இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு பதவி பிரமாணம் எடுத்த ஒரு எம்எல்ஏ இந்திய இராணுவத்தை யூனிஃபார்ம் அணிந்த ஒரு மிருகங்களாகவும், பல்லாயிரக்கணக்கானவர்களை குண்டு வைத்து தினமும் கொலை செய்யக்கூடிய, தொடர்ந்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது போன்ற பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளே மண்ணுயிருக்கும் தன்னுயிருக்கும் போராடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாருன்னா, இவர் பயங்கரவாதியா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிதான் அந்த புகாரை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மிக சரியான ஒரு ஒரு புகாராகத்தான் தெரிகிறது. இந்த ஜவாஹிருல்லா மீது மிக சரியான ஒரு புகாரை கவர்னர்கிட்ட கொடுத்திருக்கிறதா தான் நம்ம பார்க்கிறோம். மத்திய உள்துறை அமைச்சகம் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. என்னங்க, இந்த அமரன் படத்தை எதிர்க்கிறதுனால இவரை நீங்க பயங்கரவாதின்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னா, நாம் பார்க்குறோம் பல ஊடகங்கள்ல, யூடியூப் சேனல்ல இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்களே பலர் இவர் எப்படிப்பட்ட பேக்ரவுண்டு கொண்டவர் அப்படிங்கிறத பல இடங்கள்ல பேசியிருக்காங்க, பல கட்டுரைகள் எழுதிட்டு வராங்க. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜவாஹிருல்லா ஏற்கனவே சிமிங்கிற அமைப்புல இருந்தாரு. அது மாணவர் அமைப்பு, இஸ்லாமியர்களுக்கு மாணவ அமைப்பு. அது பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லி தான் அது தடை செய்யப்பட்டது. 1988 இவருக்கு 30 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதா. ஜவாஹிருல்லா அதில் முதல்ல தமிழ்நாடு யூனிட் சீஃபாக இருந்தார். அந்த நேரத்தில் 1988 இவருக்கு 30 வயசு ஆயிடுச்சுங்கிறதுனால ஸ்டூடெண்ட் இல்லை, இது தமிழ் சினிமா கிடையாது, 40-50 வயசு ஆனாலும்
ஸ்டூடெண்ட் மாதிரி நடிக்கிறதுக்கு. அதனால அவர் அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். வந்து அடுத்தடுத்த அமைப்புகள், கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டுக்கு காரணமான அல்-உமால இருந்தார். அப்புறம் மனித நீதி பாசறைன்னு ஒன்று தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பை தொடங்கினார். இப்போ அதுலேருந்து பொலிட்டிக்கல் விங்காகவும் மனிதநேய மக்கள் கட்சி, அதன் சார்பாகத்தான் அவர் எம்எல்ஏவாக ஆயிருக்கார். இதற்கு முன்பாக இவர் என்ன இருந்தார்னா, பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் அது ஆழ்வார்பேட்டையில் அதோடைய ஆஃபீஸ் கூட இருக்குது. அந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அந்த தலைமை அந்த யூனிவர்சிட்டியோடைய டைரக்டராகவும் இருந்திருக்கிறார். சரி, யூனிவர்சிட்டி சூப்பரான யூனிவர்சிட்டியில் டைரக்டராக இருக்கிறதெல்லாம் ஒரு பயங்கரவாதத்துக்கு ஆதரவான ஆள்னு நீங்கள் சொல்லுவீங்களாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டியை யார் தொடங்கி வச்சார்னா பிலால் பிலிப் அப்படிங்கிறவர். இந்த பிலால் பிலிப் யார் அப்படின்னா ஒரு ஜமைக்கன் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையும் இருந்து அதிலிருந்து இவர் வந்து கன்வெர்ட் ஆகி இஸ்லாமியராக ஆனவர். இஸ்லாமியராக ஆன பிறகு பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர். அமெரிக்காவில் நடந்த ஒரு குண்டு வெடிப்புக்கு இவர் காரணமாக 1995லேயே ஒரு குண்டு வெடிப்பு நடந்திருக்குது. அந்த குண்டு வெடிப்புக்கு இவர் காரணம் என்று சொல்லி அவரை கைது செய்ய வேண்டும்னு ஒத்த காலில் நிற்குது அமெரிக்கா. இவர் ஒவ்வொரு நாடாக தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. இவருக்கு பல நாடுகளில் வந்து இவர் என்ட்ரியே ஆக முடியாது, பாஸ்போர்ட் முடக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆள் தொடங்கி வச்சது தான் இந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி. அந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டியில தான் டைரக்டராக இருந்தவர் இந்த ஜவாஹிருல்லா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா இந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி இந்த பிலால் பிலிப் யார் அப்படின்னா, அமெரிக்கால நான் வந்து 3000 இராணுவ வீரர்களையே மதம் மாற்றினேன். அந்த மதம் மாற்றி அந்த இராணுவ வீரர்களை இந்த போஸ்னியா போர்ல ரஷ்யாவுக்கு எதிராக நடந்த அந்த போராட்டத்திற்கு இவர்களை நாங்கள் அனுப்பின. அந்த அளவுக்கு நான் மூளைச்சலவை பண்ணி பலரை மதம் மாற்றியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனா இந்தியாவிலிருந்து தேடப்படும் ஒரு குற்றவாளியாக இப்பொழுது மலேசியாவில் ஒளிந்து கொண்டு பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு குரு போல இருக்கக்கூடிய மென்டாராக இருக்கக்கூடிய ஜாகிர் நாயக், அவரோடும் இவர் சேர்ந்து வேலை செய்யக்கூடியவர் தான் இந்த பிலால் பிலிப். அந்த யூனிவர்சிட்டியில தான் டைரக்டரா இருந்தவர் ஜவாஹிருல்லா. இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. அந்த பயங்கரவாத பின்னணி நெட்வொர்க்ல இவருக்கு தொடர்பு இருக்கிறது. அப்படிப்பட்டவர் இந்திய இராணுவத்தை கொச்சைப்படுத்துறது மாதிரி ஒரு வேட்டையாடும் மிருகங்கள் அப்படின்னு யூனிஃபார்ம் போட்ட வேட்டையாடும் மிருகங்கள் அப்படின்னு சொல்லான்னா இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இவர் எம்எல்ஏ பதவியை ஏன் பறிக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியான கோரிக்கை வச்சிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைன்னா தமிழகம் தாலிபானாக, ஏன்னா பல சம்பவங்களை நாம் பார்த்துட்டு இருக்கோம், இது இன்னும் பல பயங்கரவாத செயல்கள் நடப்பதற்கு ஒரு களமாக தமிழகம் அமைந்துவிடும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.